போதைப்பொருள் பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் இன்று சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவ பரிசோதனையின் முடிவில் ஸ்ரீகாந்த் அந்த கொக்கைன் போதைப் பொருளை அவர் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரபல நடிகரான ஸ்ரீகாந்தை தொடர்ந்து மேலும் கிருஷ்ணா உள்ளிட்ட பல்வேறு நடிகர்களும் இந்த போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தியது பிரதீப் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கானா நாட்டைச் சேர்ந்த போதைப் பொருள் வியாபாரியிடமிருந்து இவர்கள் கொக்கைன் என்ற போதைப் பொருளை வாங்கி சினிமா பார்ட்டிகளில் இந்த போதைப் பொருளை புழக்கத்தில் விட்டதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கிறது. இதில் பிரதீப்பின் வாக்குமூலத்தின்படி சுமார் 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு கொக்கைன் போதைப் பொருளை நடிகர்களிடம் அவர் விற்பனை செய்ததாக இன்று காவல்துறையினரிடம் விசாரணையின் போது தெரிவித்தார். மதுபான கூடம் ஒன்றில் பிரதீப்புக்கும் மற்றும் அதிமுக ஐடி விங் நிர்வாகியாக இருந்த பிரசாந்த் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது கைது செய்து இருவரையும் விசாரித்த போது போதைப் பொருளை திரை பிரபலங்களுக்கு வழங்கியதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர். எந்தெந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு அந்த போதைப் பொருளை வழங்கினீர்கள் என்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இன்று காலை 8 மணியிலிருந்து இப்போது வரை நடைபெற்ற விசாரணையின் போது இந்த கொக்கைன் என்ற தடை செய்யப்பட்ட வெளிநாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட அந்த போதைப் பொருளை பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் அவரிடம் விசாரணை நடத்தி அவரது ரத்த மாதிரிகளையும் பரிசோதனை நடத்தி அதில் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சற்று முன்பு நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் நடிகர் கிருஷ்ணாவும் கழுகு போன்ற திரைப்படங்களில் நடித்த நடிகர் கிருஷ்ணாவும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவரும் கைது செய்யப்படுவாரா? அவரை தொடர்ந்து மேலும் தமிழ் திரையுலகில் பிரபல நடிகர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியது தொடர்பாகவும் பிரபல நடிகர் நடிகைகள் சினிமா பார்ட்டிகளில் இந்த போதைப் பொருளை அவர்கள் புழக்கத்தில் பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிரதீப் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின்படி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இன்று காலையிலிருந்து நடிகர் ஸ்ரீகாந்திடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் போது சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த கொக்கைன் என்ற போதைப் பொருளை 40 முறை அவர் வாங்கி இருப்பதாக பிரதீப் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இது தவிர பாடகிகள் உள்ளிட்டோரும் இந்த போதைப் பொருளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கொக்கைன் போதைப் பொருள் 1 கிராம் 12,000 ரூபாய் வரை இங்கு திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த போதைப் பொருளை நடிகைகள் மற்றும் பின்னணி பாடகிகள் உள்ளிட்டோரும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பது பிரதீப் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.